ஹாய் பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் லஞ்ச் மெனு பண்ண போகிறோம். அது வெஜ்ஜில் தான் பண்ண போகிறோம். ரொம்ப அருமையான ருசியில் இருக்கக்கூடிய ஒரு சாம்பார், அப்புறமா அதுக்கு ஏற்றாப்போல் ஒரு வறுவல், பாவக்காய் வறுவல், சாதம், இது தான் பண்ண போகிறோம். நம்ம எப்பயுமே சாம்பார் வந்து நம்ம பண்ணுறது தான். ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற சாம்பார் வந்து பீட்ரூட் வச்சு சாம்பார். பீட்ரூட்டில் சாம்பார் எப்படி வச்சா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். வாங்க முதல்ல சாம்பார் பண்ணிக்கலாம். சாம்பார் பண்ணுறதுக்கு நான் வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். 3/4 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு, அதே டம்ளரில் 1/4 டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை கழுவி எடுத்துடலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 3 பல் பூண்டு, அடுத்து 2 தக்காளி, கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு தண்ணி ஊற்றிடலாம். நல்லா பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் போட்டாச்சு. அடுப்பில் வச்சா 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு பாருங்கள். பருப்பு, தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா குலைவாக வெந்துருச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சாம்பார் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் பருப்பை போட்டுக்கலாம். கூடவே குக்கரை கழுவியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். பருப்பு போட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. அதில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பீட்ரூட்டை இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையே பருப்பு கூட சேர்த்துடலாம். அடுத்து சாம்பார் தூள் 1, 2, ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், 2லேருந்து 2.5 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ இது நல்லா கொதித்து வேகட்டும். பருப்பு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம். வெந்து வற்றி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் தண்ணி நான் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, அடுத்து இதில் கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இதெல்லாம் நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம். சாம்பார் வந்து வேகட்டும். அதுக்குள்ளேயே நம்ம ஒரு அடுப்பில் சாதம் வச்சு விட்றலாம். எப்பயுமே நம்ம 1.5 படி அரிசி சேர்ப்பல, அதுக்கு இந்த ஜக்கில் 1 ஜக்கு தண்ணி, தேவையான உப்பு, அடுப்பில் வச்சு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். சாம்பார் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் கிட்ட வெந்துட்டுருக்கு. நமக்கு இதில் வேகிறது வந்து காய் மட்டும்தான் நல்லா வேகணும். இப்போ காய் வந்து நல்லா வெந்துட்டதுக்கப்புறமா இப்போ கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். அதிகமாக வேணாம், லைட்டாக புளி சேர்த்துக்கிட்டால் போதும். புளி போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டு வேக வைக்கலாம். புளி போட்டு சாம்பார் வந்து நல்லா வெந்துருச்சு. பீட்ரூட்டும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்தாச்சு. அவ்வளோதான். பார்த்திங்கன்னா கலர் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இறங்கி இருக்குன்னு சொல்லிட்டு, சாம்பார் ஆற ஆற இன்னும் கலர் வந்து நமக்கு டார்க்காக கிடைக்கும். அதே போல் மற்ற சாம்பாருங்களை விட இந்த மாதிரி பீட்ரூட் சாம்பார் பண்ணுறது வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சிலருக்கு வந்து பீட்ரூட்டில் சாம்பார் பண்ணாலே பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு கூட தெரியாது. இப்போ புதுசாக சமைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பீட்ரூட்டில் சாம்பார் பண்ணிங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் பீட்ரூட் சாம்பார். இதில் காய் கூட உங்களுக்கு இஷ்டப்பட்ட முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம், அப்புறம் கத்திரிக்காய் கூட சேர்த்துக்கலாம். இல்லை வெறும் பீட்ரூட் மட்டும் போட்டு கூட நீங்கள் ஒரு சாம்பார் பண்ணிக்கலாம். வீட்டில் காய் எதுவுமே இல்லை, வெறும் பீட்ரூட் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அதை போட்டு ஒரு சாம்பார் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி தாளிக்கவே கிடையாது. இப்போ இறக்கி வச்சுட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். சாம்பார் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கடுகு பொரிஞ்சதுமே சின்ன வெங்காயம், ஒரு 7-8 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக வெட்டி தாளிக்கிறதுக்கு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் வதங்கி வரட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை, அவ்வளோதான். லைட்டாக அந்த வெங்காயம் வந்து லைட்டாக பொன்னிறமாக வர ஆரம்பித்ததுமே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இதை சாம்பாரில் ஊற்றிடலாம். அருமையான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. பீட்ரூட் சாம்பார் பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக, டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அதே சமயம் ரொம்ப அருமையாக இருக்கும். அருமையான பீட்ரூட் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக வந்து நம்ம வந்து பாவக்காய் வறுவல் பண்ணிக்கலாம். பாவக்காயை இந்த மாதிரி வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். வறுவல் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி வெட்டிக்கணும். அதில் கொஞ்சம் உப்பு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு கலந்து விட்டுறலாம். கலந்துட்டு இதில் தண்ணி ஒரு 10 நிமிஷம் கிட்ட இந்த பாவக்காய் வந்து ஊறட்டும். அந்த உப்பு தண்ணியில் ஊறுச்சுன்னா அந்த கசப்பு வந்து நல்லா போயிடும். அதனால் கொஞ்சம் நேரம் ஊறட்டும். பாவக்காய் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நல்லா ஊறிடுச்சு. அந்த கசப்பு இந்த உப்பு போட்டு நம்ம ஊற வச்சோலையா, அதில் பாதி கசப்பு போயிருக்கும். இப்போ எடுத்துடலாம். தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துடலாம்.
அவ்வளோதான், பாவக்காய் வறுவல் பண்ணுறதுக்கு பாவக்காய் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ தாளித்து விட்டுறலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு பாவக்காயை சேர்த்துடலாம். பாவக்காயை வந்து நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தாளித்து விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். நம்ம கசப்பு போகணும் அப்படின்னா இந்த மாதிரியும் எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் இருக்கிற கசப்பும் தெரியாமல் இருக்கும். அதனால் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாவக்காய் வந்து ரொம்ப சுருளை வறுக்காமல் இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். எண்ணெய் இல்லாமல் வெறும் காயை மட்டும் வடித்து எடுத்துக்கலாம். அதே கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம், வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பாவக்காயும் இது கூடவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருவோம். இந்த மாதிரி நல்லா வறுத்தாச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புளி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுருவோம். அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுவோம். நல்லா சுருண்டு வரணும் அந்த பாவக்காய், அந்த மாதிரி வறுத்துக்கலாம். மசாலா போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. போட்டு நல்லா கலந்துடலாம். கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் வறுத்து எடுத்துடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து சாம்பாருக்கு அப்புறமா வெரைட்டி ரைஸ்லாம் செஞ்சோம்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பாவக்காய் வறுவல் கொஞ்சம் வந்து ப்ராசஸ் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி செய்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். உங்களுக்கு கசப்பே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு பாவக்காய்னா யாருக்குமே சுத்தமாக பிடிக்காது, கசக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டீங்க. ஆனால் இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும். எல்லோரும் அடிக்கடி பாவக்காய் வச்சுருக்கீங்களா, சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிடுவாங்க. பார்த்திங்கன்னா நல்லா வறுத்தாச்சு. பார்த்திங்களா, நம்ம எவ்வளோ பாவக்காய் போட்டோம் அது சுருண்டு கம்மியாயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வறுத்தா தான் கசப்பு வந்து தெரியாது நமக்கு சாப்பிட்றப்போ. ரொம்ப அருமையான ஒரு பாவக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் நீங்கள் பாவக்காய் வறுவல் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா கறி மாதிரி இருக்குது பாருங்கள். ஒன்று பார்க்குறப்போ அப்படியே கறி மாதிரி இருக்குது, தனித்தனியாக ஒவ்வொரு துண்டாக. அதாவது பாவக்காய் சுக்கான்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் ரெடி ஆயிடுச்சு. இதில் ஒரு இஞ்சி பூண்டு மட்டும் நம்ம போட்டிருந்தோம்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் இதில் போட்டிருந்தோம்னா இதுவும் ஒரு சுக்கா டேஸ்ட்டில் வந்திருக்கும். எப்போயுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இதை ஒரு சுக்கானே நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சாம்பார், பீட்ரூட் சாம்பார் பார்த்திங்கன்னா எவ்வளோ அருமையாக ரெடி ஆகிருக்கு. நல்ல கலர் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையான ஒரு கலராக இருக்குது. இந்த கலரை பார்த்தாலே நமக்கு சாப்பிடலான்னு தோணுது பார்த்திங்களா, அந்த மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது சாம்பார். அதே போல் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். பீட்ரூட் சாம்பார் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அந்த கமெண்ட்டை நீங்கள் மறக்காமல் சொல்லணும். அவ்வளோ ருசியாக இருக்கும். இதுக்கு பொருத்தமான ஒரு பாவக்காய் வறுவலும் பார்த்திங்கன்னா, சாம்பாருக்கு எப்பயுமே கொஞ்சம் வறுவல் காரசாரமாக அப்படி வச்சா நல்லா இருக்குல்லையே, அதேனால இன்றைக்கி நம்ம பாவக்காய் வறுவல் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே அருமையான ஒரு காம்பினேஷன். இப்போ எல்லாமே நம்ம ரெடி ஆயிடுச்சு. இப்போ பரிமாறிடலாம். பாவக்காய் வறுவல், பீட்ரூட் சாம்பார், சாதம். இதே போல் லஞ்ச் மெனு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சாப்பிட போகலாம்.